ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமக. அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். பாவை விழியில் 24வது பாசுரத்தில் 6 விதமான போற்றிகளை மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. அப்பா பெரியாழ்வார் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடினர். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்புன்னு அவர் நீ நிறைய நாள் நன்னா இருக்கணும்னு பாடினார். அதை அடி ஒற்றி இவளும் எம்பெருமான போற்றி போற்றி போற்றின்னு பாடியிருக்கா. இவளை மணவாள மாமுனிகள் 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து அப்படின்னு இவளை போற்றி பாடுறார் மணவாள மாமுனிகள். இந்த 6 போற்றிகளில் எம்பெருமானின் திருநாமத்தை ஆண்டாள் பாடவே இல்லை. ஆனால் பாசுரத்தினுடைய கடைசி வரியில் என்றென்று உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் அப்படின்னு முடிக்கிறார். ஏத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவானை சோஸ்திரம் செய்யணும் என்பதே இவளுடைய எண்ணம். எவன் ஒருவன் சோஸ்திரம் செய்யப்படுகிறானோ அவனுக்கு விஷ்ணு சகசரநாமத்தில் ஒரு திருநாமம் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தவ்யன் அப்படிங்கிற திருநாமம். ஸ்தவம் அர்ஹதீதி ஸ்தவ்யக. யாரை சோஸ்திரம் செய்வது தகுமோ அவன் ஸ்தவ்யன். இந்த பாசுரத்தில் ஆண்டாளே என்ன பண்ணுறா? ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் போற்றி பாடியிருக்கா. 2 பேரையும் போற்றி பாடியிருக்கா. நாமும் அவர்களை போற்றி பாடுவோம். நீல நிறத்து நெடுந்தகை வந்து ஓர் ஆல் அமர் வித்தின் அரும் குரல் ஆனான். ஒரு பெரிய ஆலமரத்தை தன்னுள் அடக்கிய ஆலமரத்தின் விதை போல அற்புதமான வாமன அவதாரத்தை எடுத்து திருவிக்கிரமனாக வளர்ந்தான் அப்படிங்கிறார் கம்பர் இந்த பாசுரத்தில். எப்படி குள்ள உருவத்தில் வந்தானோ அப்படி அவனுடைய பேச்சும் இருந்துதான். 3 வார்த்தை தான் பேசினான். கொள்வன் நான் மாவலி. திரும்பினான் மகாபலி. என்ன எங்கள் அம்மா கூட இப்படி சுருக்கி கூப்பிட்டது இல்லையே அப்படின்னு திரும்பினா. மூவடி. இவ்வளோதான் அவன் பேசினது. எதற்காக மூவடி? யார் நீ அப்படின்னு கேட்டான். நீ ரொம்ப அழகாக இருக்கியே, பிரம்மச்சாரியா வேற இருக்க, ஸ்வர்ணதானம், நிறைய பூமி தானம், அழகாக இருக்க, பெண் தானமும் பண்ணுறேன் அப்படின்னு இந்த சின்ன காலால் உனக்கு மூவடி போருமா அப்படின்னு கேட்டான். கிடைச்சதை கொண்டு திருப்தி அடைபவன் தான் பிராமணன். சீக்கிரம் எனக்கு கொடு, நாழி எடுத்து நான் கிளம்பணும் அப்படின்னா. தன் மனைவி விந்தியாவளியோட கமண்டல நீரை சேர்க்கிற சமயம் இவனுடைய குலகுரு சுக்கராச்சாரியார் வந்து தடுக்கிறார். இவன் பிராமணனே இல்லை, பிரம்மச்சாரியும் இல்லை, உன் சொத்தே காலி ஆயிடும், இவன் மகாவிஷ்ணு அப்படின்னார். அதுக்கு மகாபலி சொன்னான், சொன்ன சொல்ல நான் என்றைக்குமே மீறமாட்டேன், அதனால தாரை வாத்து கொடுக்குறான். நீர் வர்ற துவாரத்தை பூச்சி வடிவம் எடுத்து தடுக்கிறார் இந்த சுக்கராச்சாரியார். தண்ணீர் விடக்கூடாது அப்படின்னு தர்ப்பப்புல்லுனால குத்தறான்.
அந்த தர்ப புல்லுக்குள்ளே யார் வந்துட்டா அப்படின்னா சக்கரத்தாழ்வார் ஆயுதமாக வந்துட்டாராம். அப்போது அந்த தர்ப புல்லால் குத்தின உடனே அவருடைய கண்ணு குருடா போயிடுத்தான், சுக்கராச்சாரியோட கண்ணு. அதான் ஆழ்வார் சொல்கிறார் அழகா, சுக்கிரன் கண்ணை துருப்பால் கிள்ளிய சர்க்கரை கையனே அச்சோ அச்சோ அழகியவா அப்படின்னு அவர் பாடுறார். தண்ணீர் விழர்ந்து அது கையில் பட்ட அடுத்த செகண்டே ஆச்சரியமாக வளர்றானாம். அதையும் ஆழ்வார் சொல்கிறார். ஆழியழ சங்கும் வில்லுமெழ திசை வாழியழ தண்டும் வாழுமெழ அண்டம் மோழையழ முடி பாதமெழ அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாரே. இப்படி எல்லாம் வளர்ந்தது. சத்தியலோகம் வரை ஒரு திருவடி, பாதாளலோகம் மற்றொரு திருவடி, 3வது அடி பலி சக்கரத்தினுடைய தலையில் வச்சுட்டான். வாமன திருவிக்ரம அவதாரத்தை பாடினா நம்ம ஆண்டாள். கண்ணன் கேட்குறான், என்ன சிங்காசனத்தில் உக்காத்தி வச்சுட்டு போற்றி பாடுறேன்னு சொன்னேள், எப்போவோ கிருதயுகத்தில் நடந்த கதையன்னா சொல்கிறேள் அப்படின்னு கேட்டான். ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்குது கிருஷ்ணா அப்படிங்கிறா நம்ம ஆண்டாள். ஒரு ஊருக்கு ஒன்றை கொடுத்த கிருஷ்ண அவதாரத்தில், உலகுக்கே ஒன்றை கொடுத்த வாமன அவதாரத்தில் அப்படிங்கிறான். உன்னுடைய மென்மையான பாதம் காடு மேடு கல் முள்ளுன்னு எல்லா இடமும் போச்சு, அந்த திருவடிக்கு ஏதாவது நோவு இருக்குமோ அப்படின்னு கவலைப்பா எங்களுக்கெல்லாம் அப்படிங்கிறா. சொல்லிட்டு சொல்கிறா, அந்த சமயம் தேவேந்திரன் இழந்த ராஜ்யம் கிடைச்சிடும் அப்படின்னு கர்ப்பத்தோடு பார்த்துட்டு இருந்தான். அவனும் கவலைப்படலை. மகாபலி தானம் பண்ணுற பாக்கியம் கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டு நின்றுட்டு இருந்தான். இவனுடைய மனைவி என்ன பண்ணினா, விந்தியாவளி ஏதோ கூத்து நடக்கிற மாதிரி இருக்கே, சர்க்கஸ் மாதிரி இருக்கேன்னு பார்த்துட்டு இருந்தாளாம். ஜாம்பவான் கரடியாக கத்தி பெரிய முரசை ஓங்கி அடிச்சுண்டு எம்பெருமான் உலகத்தை அளக்கிறான், எல்லாரும் சேவிங்கோ அப்படின்னர். ஒத்துருமே காதில் போட்டுக்கல. ரிஷிகள்லாம் அற்புதமாக இருக்கே இந்த காட்சின்னு வியந்து பார்த்துட்டு இருந்தா. பிரம்மதேவர் தன்னோட லோகத்துக்கு திருவடி வந்துடுத்துன்னு சந்தோஷப்பட்டார். ஒத்தராவது இந்த திருவடிக்கு ஏதாவது நோவு ஏற்பட்டிருக்குமோன்னு கவலையே படலை. அன்னைக்கு நாங்கள் இல்லை, நாங்கள் எப்படி இருந்தோம்னு எங்களுக்கு தெரியாது. அதனால அந்த திருவடிக்கு இன்றைக்கு நாங்கள் பல்லாண்டு பாடுறோம். அதனால் பாடுறா, அன்றி இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்னு முதல் போற்றி பாடினா. அடுத்த போற்றி ராமபிரானை கொண்டாடுறா. சென்றெங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றின்னு. லங்கைக்கு ராமன் நடந்தே போகணுமா? சங்கல்ப மாத்திரத்தில் ராவணனை பொசுக்க முடியாதா என்ன? முடியும். ஆனால் அவதாரம் பண்ணி குகன், சபரி, விபீஷணன், சுக்ரீவாதிகளுக்கு அனுகிரகம் பண்ணணும். சிறிய திருவடியான ஹனுமனை ஆலிங்கனம் பண்ணிக்கணும். அதனால என்ன பண்ணினா, கைகேயின் கட்டளையை ஏற்று மைவாய களிரொழிந்து மாவொழிந்து தேரொழிந்து வைதேகியின் துணையா இளங்கோவும் வாளும் வில்லும் கொண்டு பின் சென்றனர் அப்படிங்கிறார் கம்பர். விரோதியுடைய இடத்துக்கே போய் அழித்த உன்னுடைய திரளுக்கு போற்றி பாடுறோம். ராவணன் உன்னோட மிடுக்க பார்த்து அவன் திருஷ்டி போட்டிருப்பான். கௌசல்யா மாதா உனக்கு திருஷ்டி சுற்றி போட்டாளா தெரியாது. அதனால நாங்கள் உனக்கு போற்றின்னு பாடுறோம், திருஷ்டி சுற்றி போடுறோம் அப்படின்னு சொல்லி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றின்னு ராமபிரானுக்கு போற்றி பாடினான். அடுத்ததாக 3வது போற்றி பொன்ற சகடமுதைத்தாய் புகழ் போற்றின்னு கண்ணனை பாடுறா. திருப்பி கிருஷ்ணன் 7 மாத குழந்தை, தாமரை போன்ற திருவடி, பொன் காப்பு போட்ட திருவடி அவனுடைய திருவடி. அதை கொண்டு சகடாசுரன்கிற அசுரனை அழிச்சான்னு சொன்னாலும் ஆல்ரெடி 6வது பாசுரத்தில் கள்ளச்சகடம்னு சகடாசுரன் அழிச்சதை சொல்லிட்டா ஆண்டாள். அதனால இங்கே பொன்றச்சகடம்ங்கிறதுக்கு விசேஷமான அர்த்தம் சாதிப்பார்கள் நம் பூர்வர்கள். அது என்னன்னா, கர்ணன் அர்ஜுனன் மேலே நாகாசுரத்தை பிரயோகம் பண்ணுறான். அதை ஒரு தடவைக்கு மேலே விடக்கூடாதுன்னு குந்தி தேவி மூலமாக சத்தியம் வாங்கிட்டு வர சொன்னான் கண்ணன்.
அந்த நாகாஸ்திரம் அர்ஜுனனை அழிக்கிறதுக்காக வரது. தேர்தட்டில் உட்காண்டிருந்த கண்ணன் தேர் சக்கரத்தை தன்னுடைய திருவடியால் ஒரு அழுத்தினான். தேர் 3 அடி உள்ளே போயிடுது. அர்ஜுனனுடைய தலை தப்பிச்சுடுத்து. பக்தனை காப்பாற்றினான் தன் பொன் போன்ற திருவடியினால். அதனால அந்த பொன் போன்ற திருவடியோட புகழ போற்றி அப்படின்னு பாடுறா ஆண்டாள். ராமரும் என்ன பண்ணினார்னா, ராமர் சகடம் போல இருக்கக்கூடிய துந்துபியுடைய எலும்பு கூட்ட ஒரு பந்தோடு விளையாடுற மாதிரி உதச்சி தள்ளிட்டார். ராகவோ துந்துபே காயம் பாத அங்குஷ்டேன லீலையா அப்படிங்கிறார் வால்மீகி. இந்த காட்சியை பார்த்த சுக்ரீவன் ராமருடைய திருவடிக்கு பல்லாண்டு பாடினானோ தெரியல. அதே மாதிரி சகடாசுரனை அழிச்சதை பார்த்த யசோதையும் கண்ணனுக்கு பல்லாண்டு பாடலை. அதனால நாங்கள் இப்போ 2 எம்பெருமான்களுக்கும் சேர்த்து இன்றைக்கு பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றின்னு பாடுறோம் அப்படின்னு பாடினான். இது 3வது போற்றி. 4வது போற்றி எம்பெருமானோட கழலை கொண்டாடுறான். கன்று உருவத்தில் வந்தான் வத்சாசுரன்கிற அசுரன். விளாம்பழ வடிவத்தில் வந்தான் கபித்சாசுரன்கிற அசுரன். ஒரு அசுரனை கொண்டு ஒரே அடியால் 2 அசுரர்களையும் சம்ஹாரம் பண்ணான் கண்ணன். அந்த குஞ்சித்த திருவடியை கழல் போற்றி அப்படின்னு கொண்டாடுறான். இவனை தூக்கி அந்த விளாம்பழத்தை அடிக்கிறானான். எப்படி இந்த கிரிக்கெட்டில் 6 அடிக்கிற போது ஓடி வந்து தூக்கி அடிப்பா இல்லையா, அந்த கழல் அப்படி மடிஞ்சு இருக்கும் இல்லையா, அது இவளுக்கு அந்த மாதிரி தோன்றது. அதனால அந்த குஞ்சித்த திருவடிகளுக்கு கழல் போற்றின்னு பாடுறான். அதே மாதிரி ராமரும் விஸ்வாமித்திரரோட யாகத்தை ரட்சிக்க போனார். தன்னுடைய ஒரே ஒரு அம்பால் மாரீச்சனை 100 யோஜன தூரம் அடித்து கடலுக்குள்ளே எரிஞ்சுட்டார். அவனை அழிக்கலை, சுபாகுவத்தான் அழிச்சார். அப்படி தூக்கி எறிந்த கழல்களை ஆண்டாள் கொண்டாடுறா இந்த இடத்துல. இப்படி 2 பேருடைய ஃபுட்வொர்க்கையும் கொண்டாடி கன்று குனிலாய் எரிந்தாய் கழல் போற்றி அப்படின்னு பாடினான். அடுத்ததா 2 பேரோட குணத்தையும் கொண்டாடுறான். 7 நாள் கண்ணன் கோவர்த்தன மலையை தூக்கிண்டு நின்னான். அதனால அந்த மலையே 7 மலையாகி ஜீவித காலம் வரை திருவேங்கடவனை தூக்கிண்டு நிற்கிறதான். அன்று குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவன இன்று இந்த குன்றம் தான் ஏந்தி நிற்கிறதான். இந்த குன்றம் தான் அவனை ஏந்தின்று நிற்கிறது. சுவாமி வேதாந்த தேசிகன் யாதவாபியுதயத்தில் கோவர்த்தன கிரிதாரியை கொண்டாடுறவர். நிர்தாரிதார்த்தேஷு நிஜோபதேசான் ன்யஸ்தோபஹாரேஷு மகீதரார்த்தம் அத்யத்வமாச்சர்ய கம்பியயாசீத் கோபேஷு கிருஷ்ணோ புவனேஷு கோப்தா அப்படின்னு அவர் இவனுடைய திருவடி அழக குணத்தை கொண்டாடுறார். கோவர்த்தன மலையை தூக்கின அந்த குணத்துக்கு பல்லாண்டு பாடுறார் இவர். கண்ணா, நீ யார்ப்பா? 7 நாள் மலையை தூக்கி பிடிச்சுண்டு நின்னியே, நீ யட்சனா, தேவனா, கந்தர்வனா, இல்லை அசுரனா அப்படின்னு கோபச்சிறுவர்கள்லாம் கண்ணன்கிட்ட கேட்டா கண்ணனுக்கு கோபம் வந்துடுத்து. கோபத்தோடு சொல்கிறான், நான் அப்படிலாம் இல்லைடா, உங்களில் ஒருவன்டா நான், உங்களுடைய உறவுடா, உங்களுடைய பந்துடா நான் அப்படிங்கிறானாம். இந்த குணம்தான் தான் சுப்பீரியருங்கிற எண்ணம் இல்லாமல் எல்லோரோடையும் கலந்து பழகிற அந்த தன்மை, அதை சௌசீல்யம் அப்படின்னு சொல்லுவா. அந்த குணம், அந்த குணத்தை கொண்டாடுறா ஆண்டாள் இந்த இடத்துல. இதே மாதிரி பிரபு ராமரும் குன்றை போல இருக்கக்கூடிய சிவதனுசை முறிச்சுட்டார். உடனே ஜனகர் என்ன பண்ணினார், தன் பெண் சீதையை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்திட்டார். அப்போ ராமர் சொல்கிறார், ஆச்சாரியன் வில்ல முறின்னு சொன்னார், நான் முறிச்சுட்டேன். அப்பா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிறார். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ராமர் சொல்கிறார், பிரியாது சீதா ராமஸ்ய தாராக பித்ரு ஹிருதயாதி. சந்தோஷமாக நான் இன்னைக்கு இருக்கேன்னா அதுக்கு யார் காரணம்? எங்கள் அப்பா பார்த்து வச்ச பெண் சீத்தை, எங்கள் அப்பா பார்த்து வச்ச பெண் அப்படிங்கிறார் அவர்.
அப்பன் சொல் கேட்ட பிள்ளை, அவருடைய உகப்புக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்த பிள்ளைங்கிறத உயர்ந்த குணம் காட்டுறது இல்லையா? உயர்ந்த குணம் இந்த இடத்துல காட்டப்படுறது இல்லையா? அதனால ஆண்டாள் 2 பேரோட குணத்தையும் கொண்டாடி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி அப்படின்னு பாடினான். கடைசியாக சோஸ்திரம் பண்ணுறா, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றின்னு மங்களாசாசனம் பண்ணுறா. வேல் அப்படின்னா சக்கராயுதத்தை குறிக்கும். இதற்கு ரட்சிக்கும் ஆற்றல் உண்டு. எப்படின்னா பகைவனை போய் கொல்லாது, அவனை வென்று பெருமாள் பேரில் அவனுக்கு இருந்த துவேஷத்தை மட்டும் அழிச்சுட்டு வந்துருமா. அப்போ ஏற்பட்டது இந்த வேல், இந்த சக்கராயுதம்ங்கிற வேல். முதல் பாசுரத்தில் கூர்வேல் கொடும் தொழிலன் நந்தகோபன்னு பாடினா, நந்தகோபர் கூரிய வேல் கையில் வச்சுட்டு இருந்தார்னு தெரியறது இல்லையா? அதனால கண்ணன்கிட்டையும் கையில் வேல் வச்சுட்டு இருந்தான். சுவாமி வேதாந்த தேசிகன் ஷோடச ஆயுத சோஸ்திரத்தில் இந்த வேலை சக்தி ஆயுதம் அப்படின்னு அவர் கொண்டாடுறார். இந்த சக்தி ஆயுதம் நம்மக்கிட்ட இருக்கிற அசக்தியை போக்கி, அசக்தினா இன்னபிலிட்டி ஆர் வீக்னஸ் அப்படின்னு சொல்லலாம், அதை போக்கி பகவானுக்கு நாம் நித்திய கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துடும் அப்படிங்கிற சுவாமி வேதாந்த தேசிகன் அந்த ஷோடச ஆயுத சோஸ்திரத்தில். அதே மாதிரி சேது பாலம் கட்டுறதுக்காக சமுத்திரராஜனை சரணமடைஞ்சார் ராமர். அவன் வரலை, வேல்ங்கிற ஆயுதமான வில் அம்பை எடுத்தார். அவன் சரணம் அடைஞ்சுட்டான். ஆனால் ராமபாணம் பூட்டினது தான், யார் மீது செலுத்துறது, அதுக்கு இறை வேணுமே அப்படின்னு கேட்டார். அப்போது சமுத்திரராஜன் சொன்னால், என்னுடைய பகைவர் மீது அம்பை நீங்கள் செலுத்திடுங்கோ அப்படின்னு விட்டான். இப்படி வென்று பகை கெடுக்கும் வேலுக்கு மங்களாசாசனம் பாடினா நம்ம ஆண்டாள். இந்த 6 போற்றிகளும் எம்பெருமானின் 6 கல்யாண குணங்களான ஞானம், பலம், சக்தி, வீரம், ஐஸ்வர்யம், தேஜஸ்னு 6 கல்யாண குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பெருமாள் உலகை அளந்தது ஞான வியாப்தி அப்படிங்கிற குணம். திரள் போற்றி என்பது அவனுடைய சக்திங்கிற குணம். புகழ்தான் ஒருவனுக்கு பலம், அதனால பலத்தை புகழ் போற்றி அப்படின்னு பாடினான். கன்றை கொண்டு கனியை வீழ்த்தியது ஐஸ்வர்யம். பெருமாளுக்கு ஐஸ்வர்யம் அவனுடைய கழல். குன்று குடையாய் எடுத்தது வீரியம் அப்படிங்கிற குணம். தேஜஸ் என்பது அவன் கையில் உள்ள வேல். இப்படி 6 குணங்கள். ஷாட்குண்ய பரிபூர்ணனான பெருமாளை மங்களாசாசனம் பண்ணினா நம்ம ஆண்டாள் இந்த பாசுரத்தில். இனி சுவாமி வேதாந்த தேசிகருக்கு பல்லாண்டு பாடுறார்கள். யார்? தேசிகருடைய சிஷ்யர்களான அவருடைய அடியவர்கள்லாம். அவ எப்படி பாடுறா? அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. அன்னைக்கு தேவரீர் விபவத்தில் எழுந்துருளி இருக்கிற போது சித்து அச்சித்து ஈஸ்வர தத்துவங்களை மிக தெளிவாக ரகசியத்திரய சாரம்ங்கிற கிரந்தத்தில் எழுதி வச்சு அடியவர்களான எங்களுக்கெல்லாம் நீங்கள் காலட்சேபம் சாதிச்சீர். அந்த பத்ததியே விலட்சணமான பத்ததி, அதை இன்றைக்கு நாங்கள் போற்றி பாடுகிறோம் அப்படின்னு பாடுறார்கள். சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. தாங்கள் எங்களுக்கு அளித்த பிரமாணங்களில் நாங்கள் சென்றுருக்கோம், போயின்ட்டுருக்கோம். தென்புலமாகிய நரக பயத்தை நாங்கள் அடையாதபடிக்கு எங்களை காப்பாற்றி நீர் ஜெயிச்சுட்டீர். தேவரின் அந்த திறமைக்கு பல்லாண்டு பாடுறோம் அப்படின்னு பாடுறார்கள். பொன்ற சகடமுதைத்தாய் புகழ் போற்றி. சம்சாரங்கிற சக்கரத்தில் புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு சுத்திண்டே இருக்கோம் நாங்கள்லாம். தங்களுடைய திருவடி பலத்தினால அதை அழிச்சுட்டீர். உமது இந்த புகழை போற்றி பாடுறோம் அப்படின்னார்கள். கன்று குனிலாய் எரிந்தாய் கழல் போற்றி. பக்தியோகம் மிக தாமதமாக பலனை தரக்கூடியது. அதில் பிரவேசிக்கலாம்ங்கிற எங்களுடைய எண்ணத்தை அகற்றி சரணாகதி மார்க்கமே சாலச் சிறந்ததுன்னு அறிவுறுத்திய தங்களுடைய கழலுக்கு பல்லாண்டு பாடுறோம் அப்படின்னார்கள். குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. குணம் என்னும் குன்றேறி நின்றார் அப்படிங்கிற கூற்றுக்கு ஏற்ப
தங்களுடைய குணங்களையே கோவர்த்தன குடை போல தூக்கி பிடித்து காத்தவர் நீர். என்ன குணம்? பொறுமை, சாந்தம், வைராக்கியம், சகிப்புத்தன்மை போன்ற எண்ணிறந்த கல்யாண குணங்களை கொண்டவர் தாங்கள் அப்படின்னு சொல்கிறா சிஷ்யாள்லாம். சில ரக்ஷா கிரந்தங்களையும் அவற்றின் பிரமாண நூல்களையும் இவர் காத்து கொடுத்துருக்கார். சுதப்பிரகாசிகைங்கிற ஸ்ரீபாஷ்ய கிரந்தத்தை முஸ்லீம்கள் படையெடுத்த போது பல இன்னல்களுக்கு நடுப்புற அதை இவர் காத்து கொடுத்துருக்கார். அந்த கருணைங்கிற குணத்துக்கு நாங்கள் பல்லாண்டு பாடுறோம் அப்படின்னு சொல்கிறார்கள். வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. எப்பேற்பட்ட குதிர்ஷ்டிகள்லாம் வாதம் பண்ணுவா. அப்படி அவள் வாதம் பண்ணாலும் அவளை எதிர்வாதம் பண்ணி ஜெயிக்கக்கூடியவர் தாங்கள். அவள் எப்படி குதிர்ஷ்டத்தனமாக சொல்கிறாளோ அதே மாதிரியே இவரும் வாதம் பண்ணி ஜெயிப்பாராம். அதுக்கு நம்மாழ்வார் பாசுரத்துலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்மாழ்வார் என்ன சொல்கிறாருன்னா, உளன் எனில் உளன், உளன் அலன் எனில் உளன் அப்படிங்கிறார். பகவான் இருக்கான்னா இருக்கான், பகவான் இல்லைன்னா அவன் இருக்கான் அப்படிங்கிறார். ஒரு பொருள் இல்லை அப்படின்னா முதல்ல அந்த பொருளை ஒத்துண்டாதானே அது இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், எங்கிட்ட ஒரு பேனா இருக்குது. பேனா இல்லை அப்படின்னா பேனாங்கிற பொருளை நான் ஒத்துண்டுட்டேன், இப்போ அது எங்கிட்ட இல்லை. அது மாதிரி தான் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி எனக்கு இல்லைன்னு அர்த்தம். இப்படி குதிர்ஷ்டவாதிகளோட கள்ளவாதத்தை கொண்டே அந்த கள்ளவாதத்தை வீழ்த்துவார் நம் சுவாமி வேதாந்த தேசிகன்னு நம்மாழ்வார் பாசுரத்திலேருந்து எடுத்து காண்பிக்கிறார்கள். வேடிக்கையாக கருணாகராச்சார் சுவாமிகள் சொல்லுவர், ஒரு நாஸ்திகன் தன்னோட குழந்தைக்கு கடவுள் இல்லை அப்படின்னு பேர் வச்சான். அந்த குழந்தைய ஸ்கூலில் டீச்சர் அட்டெண்டன்ஸ் எடுக்கிற போது கடவுள் இல்லை அப்படின்னு கூப்பிடுவா இல்லையா? அப்போது அது எப்படி பதில் சொல்லும்? உள்ளேன் ஐயா அப்படின்னு தானே சொல்லும். அப்படின்னு இவர் ரொம்ப அழகாக வேடிக்கையாக சொல்லுவார். கடவுள் இல்லைன்னு அவன் வச்சா அது உள்ளேன் ஐயாங்கிறது. அடுத்ததாக, என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான், இன்றியாம் வந்தோம் இறங்கு. இன்று யாம் அப்படிங்கிறத நம்ம சேர்த்து சொன்னோம்னா அது எப்படி ஆகும்னாக்க இன்றியாம் அப்படின்னு ஆயிடும். இன்றியாம்னா என்ன அர்த்தம்? கை முதல் எதுவும் இல்லை, எங்கள் கைகளில் எதுவுமே கிடையாது, தங்களையே நாங்கள் சரண் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். தேவரீர் நிலைநாட்டிய இந்த சத் சம்பிரதாயத்தில் இருந்து கொண்டு பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியங்களை செய்ய நீர் கடாட்சிக்க வேண்டும், தயை புரியணும்னு ஒரு சிஷ்யன் சுவாமி வேதாந்த தேசிகரை பிரார்த்திக்கின்றான். கூரத்தாழ்வார் அப்படிங்கிற மகான் காஞ்சிபுரத்துலேருந்து ஸ்ரீரங்கம் போன போது கை முதல் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதையும் விட்டறிஞ்சுட்டு கை முதல் எதுவுமே இல்லாமல் போய் சுவாமி ராமானுஜரை சரணம் அடைஞ்சார். அதுபோல் சரணம் அடையணும் அப்படின்னு இங்கே காட்டப்படுறது. சுவாமி வேதாந்த தேசிகன் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன். சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம்.